மயிலாடுதுறை மாவட்டம் அடியமங்கலம் அருகே இளைஞர் ஓட ஓட வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவத்தால் பெரும் பரபரப்பானது ஏற்பட்டிருக்கிறது. இது குறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் யோகேஸ்வரன். வணக்கம் யோகேஸ்வரன். இளைஞர் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த கொலைக்கான காரணம் என்ன? கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம் ரவீனா. மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை அருகே அடியமங்கலம் கிராமம் பெரிய தெருவை சேர்ந்தவர் குமார். இவருக்கு வைரமுத்து என்ற மகனும் 2 மகள்களும் உள்ளனர். வைரமுத்து 2 வீலர் மெக்கானிக்காக ஒரு கடையில் வேலை செய்து வருகிறார். இவர் அதே பகுதியை சேர்ந்த குமார் என்பவரின் மகள் மாலினியை 10 வருடமாக இருவரும் காதலித்து வருகின்றனர். மாலினி சென்னையில் வேலை பார்த்து வருகிறார். காதலுக்கு பெண் வீட்டார் எதிர்ப்பு தெரிவித்து இரு குடும்பத்தினருக்கும் இடையே அடிக்கடி பிரச்சனை நிலை வந்துள்ளது. இந்நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு மாலினி தாயார் விஜயா வைரமுத்து வேலை செய்யும் இடத்திற்கு சென்று வைரமுத்திடம் பிரச்சனையில் ஈடுபட்டுள்ளார். இதனைத் தொடர்ந்து மாலினியின் குடும்பத்தார் மயிலாடுதுறை காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பெயரில் இரு தரப்பினரையும் அழைத்து காவல் நிலையத்தில் பேச்சுவார்த்தை மேற்கொண்டனர். அங்கு பேச்சுவார்த்தை நடத்தியதில் மாலினி வைரமுத்துவை திருமணம் செய்து கொள்வேன் என்று உறுதியாக தெரிவித்துள்ளார். இதனால் மாலினியின் குடும்பத்தார் தங்கள் மகள் மாலினியை காவல் நிலையத்திலேயே நிராகரித்துவிட்டு சென்று விட்டனர். தொடர்ந்து மாலினி வைரமுத்து வீட்டிற்கு சென்றுள்ளார். வைரமுத்துவிற்கும் மாலினிக்கும் பதிவு திருமணம் சில மாதங்களில் செய்து வைப்பதாக வைரமுத்துவின் பெற்றோர்கள் கூறியுள்ளனர். இதனைத் தொடர்ந்து நேற்று மாலினி சென்னைக்கு வேலைக்காக புறப்பட்டு சென்றுள்ளார். இந்நிலையில் நேற்று இரவு வைரமுத்து வேலை முடித்துவிட்டு 2 சக்கர வாகனத்தில் இரவு வீட்டிற்கு வந்த பொழுது வரிமழித்த மர்ம நபர்கள் அவரை ஓட ஓட விட்டு வெட்டி உள்ளனர். கழுத்து மற்றும் 2 கைகளிலும் வெட்டிய மர்ம நபர்கள் அங்கிருந்து தப்பி ஓடியுள்ளனர். உயிருக்கு போராடிய நிலையில் வைரமுத்துவை அவரது உறவினர்கள் மீட்டு சிகிச்சைக்காக மயிலாடுதுறை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சேர்த்துள்ளனர். அங்கு வைரமுத்து பரிதாபமாக உயிரிழந்தார். இச்சம்பவம் அறிந்த மயிலாடுதுறை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஸ்டாலின் சம்பவ இடத்திற்கு சென்று நேரில் பார்வையிட்டு அங்கு விசாரணை மேற்கொண்டார். தொடர்ந்து அச்சம்பவம் குறித்து அங்கு எதுவும் அசம்பாவிதம் ஏற்படாமல் இருப்பதற்காக அங்கு 30க்கும் மேற்பட்ட போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். தங்கள் மகனை காதலியின் குடும்பத்தார் கொன்றுவிட்டதாக கூறி வைரமுத்துவின் குடும்பத்தினர் தற்போது குற்றம் சாட்டி வருகின்றனர். வைரமுத்து வேலை செய்யக்கூடிய மெக்கானிக் ஷாப்பிற்கு மாலினியின் தாயார் விஜயா சென்று அவரை மிரட்டும் காட்சியையும் போலீசாருக்கு வைரமுத்துவின் குடும்பத்தார் கொடுத்துள்ளனர். காதலியின் குடும்பத்தினர் மட்டுமே இந்த கொலை சம்பவத்தில் ஈடுபட்டிருக்கலாம் என்று அவர்கள் தரப்பில் இருந்து தெரிவித்த நிலையில் தற்பொழுது காதலியின் குடும்பத்தினர் கொலை செய்திருக்கலாம் என்ற கோணத்தில் போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ரவீனா, முழு விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி யோகேஸ்வரன். Thank you.